ஹே கைஸ், நான் தெப்பக்குளம் சைடு வழியாக வந்துட்டு இருந்தேன். ஃபுல்லாகவே ஒரே பைக்காக நின்று இருந்துச்சு. சரி என்ன கதைன்னு பார்த்தா தெப்பக்குளத்தை க்ளீன் பண்ணுற ப்ராசஸ் தாங்க போயிட்டு இருக்கு. உள்ளுக்கு பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட குப்பை அப்படிதான் கண்ணுக்கே தெரிஞ்சு. வெளியில பார்த்தீங்கன்னா நிறைய பையில அள்ளி அள்ளி வச்சிருக்காங்க. அதுவும் எல்லாமே குப்பைன்னு தான் நினைக்கிறேன். தெப்பக்குளத்துக்குள்ள பார்த்தீங்கன்னா நிறைய மீன் இருக்கும், ஆமலாம் இருக்கும். நான் பார்த்துருக்கேன். பட் அதெல்லாம் என்ன பண்ணாங்கன்னு தெரியல. நான் லைட்டாக அப்படியே பார்த்துட்டு இருந்தப்போ சில மீன்லாம் செத்து மிதந்துட்டு இருந்துச்சு. என் மைண்ட்ல தோணுனது என்ன பார்த்தீங்கன்னா, தெப்பக்குளத்தை வந்து க்ளீன் பண்ணுறாங்களா இல்லை தெப்பக்குளத்தை கொடுமை பண்ணிட்டு இருக்காங்களான்னு சொல்லிட்டு தான் மைண்ட்ல தோண ஆரம்பிச்சு. க்ளீன் பண்றது கரெக்ட் தானே, தப்பு சொல்லல, க்ளீன் பண்ணி தான் ஆகணும். ஜஸ்ட் என்னோட ஒப்பீனியன் தான் சொன்னேன். சைட்ல பாத்தீங்கன்னா அப்படியே மரத்தெல்லாமே நிறைய வெட்டிட்டு இருந்தாங்க. இதுக்கு முன்னாடியே இங்க வாக்கிங் போறதுக்கு பிளாட்ஃபார்ம் மாதிரிலாம் வச்சிருந்தாங்க, நல்லா தான் இருந்துச்சு. ஏன் இப்போ இப்பெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்கன்னு எனக்கு ஒன்றும் புரியல, ஏன்னு தெரியல. தெப்ப குளத்துக்குள்ள பாத்தீங்கன்னா மோட்டரை வச்சு ஒரு பைப் மாதிரி வச்சிருக்காங்க. அது வழியா தான் தெப்ப குளத்துல தண்ணிலாம் உறிஞ்சி வெளியில விடுவாங்க பாத்துக்கோங்க. அந்த பைப்லைன் டைரக்டா போய் எங்க கனெக்ட் ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா எங்க வீட்டுக்கு சைட்ல ஓடுற கான் இருக்கும், அதுக்கிட்ட தான் கனெக்ட் ஆகுது. இதனால பாத்தீங்கன்னா எங்க வீட்டு சைடுல உள்ள ட்ரைனேஜ்லாம் ஃபுல் ஆகி தண்ணிலாம் வெளியே வந்துச்சு. அப்போ தெரியாது இதனால தானே இப்படி பண்ணிட்டு இருக்காங்க. என் கருத்து எனக்கு என்ன சொல்லன்னு தெரியல. மரத்தை வெட்டுறது, மீன் சாகிறதெல்லாம் பார்க்கும்போது பாவமாக தான் இருக்கு. வேற பிளான் இல்லாமலாம் கண்டிப்பாக பண்ண மாட்டாங்க. இதெல்லாம் பெரிய பிளானாக வச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். சரி என்ன பண்ணுறாங்கன்னு பார்ப்போம்.